ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 11/4/2025 ஃப்ரைடேங்க. ஓகேங்களா, நம்மளுடைய இந்த வாரத்தோட ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. நம்ம இந்த வாரம் 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 11/4 வரைக்கும் நம்ம என்னென்ன கால்ஸ் எல்லாம் கொடுத்தோம், என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப்புங்க. ஸோ இந்த ரீகேப் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா லாஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு எக்ஸல் ஃபார்மெட்டில் நாங்கள் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சில காரணங்களால் எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இன்னிலிருந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஆயிரும். அந்தந்த வாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கூட இது நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். எங்களை நாங்களே சுய பரிசோதனை பண்ணுறதுக்காக இது ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கிறோமா இல்லை எங்கே தப்பு பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நீங்கள் அதை எழுதி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்கணுங்க. அதாவது நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கே டேட்டாஸ் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக எங்கள் எக்ஸல் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோல்டு செல் கால் கொடுத்தா அது என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதில் என்ன ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஸோ க்ரூட் ஆயில் கொடுத்துருந்தோம், அந்த அன்னைக்கு செல் கால் கொடுத்துருந்தோம், அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ஒரு 6000 லாஸ். இது 7ஆம் தேதி மண்டே. டியூஸ்டே 8ஆம் தேதி நம்ம எந்த கால்ஸும் ப்ரொவைட் பண்ணலிங்க. ஸோ அடுத்து 9ஆம் தேதி புதன்கிழமைக்கு நம்ம கொடுத்துருந்தோம், க்ரூடு மட்டும் கொடுத்துருந்தோம், செல் கால் கொடுத்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். அது டார்கெட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 13,000 ப்ராஃபிட்டு. ஸோ அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு க்ரூடு செல் கால் கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 162 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி என்ஜி அன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஆகிடுச்சு. அது ஒரு ப்ராஃபிட் ஒரு 12,000 ரூபா. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நிஃப்டி கொடுத்துருந்தோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு தான் கொடுத்துருந்தோம். பட் நாம் இதை ஃபியூச்சராக கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி என்ன நம்ம லாஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே ஹிட் ஆகிடுச்சுங்க. அது என்ன ஹிட் ஆனதுனால அதை நாங்கள் ஃபியூச்சராக கன்வெர்ட் பண்ணி என்ன லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லி ஒரு எஸ்டிமேஷனுக்காக போட்டிருக்கோம். மீன்வேல் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கொடுத்துருந்தோம், ஒரு பைக்கால் கொடுத்துருந்தோம். அது டார்கெட் ஹிட் ஆகி அதில் ஒரு 80 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருக்குங்க. ஸோ இந்த வாரம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டில் ஒரு கால், க்ரூடில் 4 கால், நிஃப்டியில் ஒரு கால், பேங்க் நிஃப்டியில் ஒரு கால், என்ஜியில் ஒரு கால், டோட்டல் 8 கால் கொடுத்துருந்தோம். 8 காலும் சேர்ந்து இது ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 29,850 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குங்க. ஓகேங்களா, இது நம்ம எல்லாமே நான் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது கேட்கலாம், இது எப்படி என்ன ஃபண்ட்ஸ் வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம க்ரூடாயில் ஒரு என்ட்ரி போனால் மினிமம் இன்றைக்கி ஒரு 2 lakhs rupees இருந்தால் தான் ஒரு ஃபியூச்சரே போகும். ஸோ மீன்வேல இது நம்ம நான் இந்த கொடுத்துருக்கிற கால்குலேஷன் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் 2.5 lakhs இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம இந்த ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா 30,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது கண்டினியூஸாக போகும் நான் நம்புகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கால்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இது திருப்பியும் நான் சொல்கிறேன், இது நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது, ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸுங்க. ஓகேங்களா, நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி டேட்டாஸ் வச்சுக்கோங்க. டேட்டாஸ் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் டேட்டாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த கமாடிட்டி பிஸ்னஸ்க்கு புதுசாக போட்டிருக்கலாம். அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் புதுசு தானுங்க. பட் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நாங்கள் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதில் நாங்கள் எங்கே தப்பு பண்ணிக்கிறோன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணுறக்கோ நீங்கள் எடுங்க பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. ஸோ இந்த ஒரு அனலைசிஸ் அப்படியே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வச்சு தாங்க நம்ம நாளைக்கு பின்னாடி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நான் இதை யாரையும் மோட்டிவேட் பண்ணல, யாரும் நீங்கள் பண்ணுங்க நான் சொல்ல. இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸுங்க. ஓகேங்களா, ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நிறை குறையெல்லாம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் டெய்லி கால்ஸ் கம்பல்சரி வந்துடும். அதே மாதிரி அந்த வீக்லி ரீகேப் உங்களுக்கு அந்த வாரம் ஃப்ரைடே ஈவினிங் மேக்ஸிமம் ஒரு 9 o'clock முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்றோம். சப்போஸ் உள்ள அந்த அன்றைக்கி கால் உள்ளே இருந்ததுன்னா அடுத்த நாள் சாட்டர்டே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கால் போஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது, ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.